ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் கிளாத் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்து நம்ம வச்சு 3 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நெக் அடித்து திருப்புறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்கான ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வைக்கலாம், தப்பு கிடையாது. 1/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடித்து திருப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைனிங் கிளாத்தை ஒட்டி என்ன பண்ணணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்துட்டு இது சரியாக புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா லைனிங் ப்ளவுஸ் கிளாஸ் வீடியோ வந்து பாருங்கள், இன்னும் அது தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் இப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, திருப்பிக்கோங்க. ஸோ ராங் சைட் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணணும். ஓர தையல் ஓட்டுங்க அப்படியே நெக்கில். சரிங்களா? ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஓகே? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பேக் சைட், அதாவது ராங் சைட் திருப்பிக்கணும். ராங் சைட் திருப்பி சுற்றியும், அதாவது லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் கிளாத் மேலே 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் வந்து டம்மி தையல். இது வந்து என்னென்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்துட்டு நகராமல் இருக்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிச் வந்து கொடுப்போம். இதுக்கு பேர் என்னென்னா டம்மி தையல் சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு ஏர் இல்லாதபடி என்ன பண்ணிக்கணும், கையை வச்சு நல்லா நீவி என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா? 3 பாயிண்ட் அடிச்சிங்கன்னா போதுமானது. ஓகே? ஸோ 3 பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் அடிக்கலாம், பட் 3 பாயிண்ட்ஸ் போதுமானது. இப்போ பாருங்கள், அப்படியே 3 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் கிளாத் இருக்கும் பாருங்கள், மெயின் கிளாத்தில் எக்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லைனிங் கிளாத்து தான் பர்ஃபெக்டான அளவு. நம்ம மெயின் கிளாத் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸஸ் விட்டு கட் பண்ணிக்கிறோம். ஸோ டம்மி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பேக் சைடு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஷோல்டரை வந்து 2ஆக பிடிச்சு கீழே வந்து என்ன பண்ணிக்கணும், டாட் பிடிக்கணும். பாருங்கள், ஷோல்டரை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி. ஓகே? 1/2 இன்ச் வந்துட்டு அகலம், 3.5 வந்துட்டு உயரம். சரிங்களா? சேம் இதே மாதிரி ஷோல்டரை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து அகலம், 3.5 வந்து உயரம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேசிக் கிளாஸில் கிளியராக சொல்லியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து நம்ம அடிச்சிருக்க மாட்டேன். ரீசன் என்னென்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம திருப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு. ஓகே? ஸோ ஃப்ரண்ட்டு அதே மாதிரி தான், நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிக்கணும், 3 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ்க்கு கரெக்டாக என்ன பண்ணிட்டு வரணும், நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம எவ்வளோ அலவன்சஸ் விடுறோமோ அதுதான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதிகமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. 3 பாயிண்ட்டுங்கிறது போதுமானது. நான் போன டைமே சொன்ன மாதிரி தான் 3 பாயிண்ட்ஸ் போதுமானது. ஸோ அதே மாதிரி 2 ஃப்ரண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத். ஓகே?
ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக் பகுதியில் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன கட்டாக கொடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அப்படியே விரித்து போட்டு என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே ராங் சைடு வந்து திருப்பிக்கங்க. இப்போ கார்னரில் ஒரு தையல் ஒட்டிக்கோங்க. ஸோ 2 நெக்கையும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடு எப்படி 3 பாயிண்ட்ஸு சுற்றியும் அடித்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை அடித்து முடிச்சுட்டு ராங் சைட் திருப்பி சுற்றி என்ன பண்ணிக்கணும், 3 பாயிண்ட்ஸ் வந்து டம்மி தையல் வந்து போட்டுக்கணும். த்ரீ பாயிண்ட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். பொறுமையாக அடிங்க, அவசரம் இல்லாமல் அடிங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எதுவுமே நான் வந்து ஸ்பீடாக வந்து ரன் பண்ணியிருக்காது. ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோவாகவே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த வீடியோ வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? லைனிங் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தை ஒட்டி இருக்கு இல்லையா எக்ஸஸ் பீஸு, அதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம 2ஆக தானே கட் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு நீங்கள் அடித்து திருப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ராங் சைடு வந்து மேலே வச்சு அப்படியே சுற்றியும் என்ன பண்ணிக்கோங்க, 3 பாயிண்ட்ஸ் வந்து அடிச்சுக்கோங்க. சரிங்களா? ராங் சைடு மேலே வச்சுக்கோங்க. ஸோ வச்சு அப்படியே 3 பாயிண்ட்ஸ் சுற்றியும் டம்மி தையல் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, டம்மி தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம் பகுதி வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போது இந்த கார்னர் அந்த ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்பும் ஆப்போசிட் பகுதியில் இருக்கணும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் மேலே இருக்க பார்த்திங்களா, இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் 3 பாயிண்ட்ஸ்க்கு டம்மி தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ ராங் சைடு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள்.
ஸோ இப்போ எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடில் பிரின்சஸ் கட்டு தானே 2ஆக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நல்ல பக்கம் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நெக் பகுதி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், நெக் பகுதி எடுத்துக்கோங்க. நெக் பகுதியில் நல்ல பக்கம், சரிங்களா? ஸோ நல்ல பக்கம் வந்து உள்ளே வர மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நெக் பகுதி எடுத்தாச்சு. நீ அடுத்து பாதி இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக வச்சுக்கணும், சரிங்களா? அந்த ஷார்ட் பகுதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷார்ட் பகுதியும் நெக் பகுதியில் இருக்கிற ஷார்ட் பகுதியும், அதாவது ஆம்கோல் பகுதியில் சொல்கிறேன் நான், அது ரெண்டும் ஒன்றா வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ட் பகுதி ரெண்டாக ஒன்றா பிடிக்கிறீங்க. பிடிச்சி நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸஸ் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்படி தான் ஸ்டிச் கொடுக்கணும். 2 கிளாத்தும் ஒன்றா வச்சு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறவங்க பேட்டர்ன் வீடியோ வேணும் அப்படின்னா முன்னாடி நாங்கள் கிளாஸ் 1 பிரின்சஸ் கட் பேட்டர்ன் வீடியோன்னு கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நல்லது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம், நெக் பகுதியை வந்துட்டு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு டைம் ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், பிரின்சஸ் கட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். புரியுதா? கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், பேக் சைட் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட்டு போடணும். அதுவும் வந்துட்டு நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ பேக் கம்பல்சரி அடிச்சுக்கோங்க. பேக் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துடுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஹேண்டு ஜாயின் பண்ணணும், அடுத்து வந்து நம்ம கீழே வந்துட்டு நம்ம மடித்து எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது, எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.